நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எங்கே போய்ட்ருக்கோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம பைக்கை தான் நான் சொன்னோம்லா, சரி கேட்க போகிறோம். ஷோரூமில் போய்ட்டு கேட்டு நாளைக்கு கொண்டு விட்றேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட தான் போகிறோம். பார்த்துடுங்க, நம்ம வழியிற்கு கிளம்பியாச்சு. வண்டியை விட்டுட்டு நீ வண்டி கைக்கு வரதுக்கு ஒரு வாரம் ஆயிரம் எப்படியும், ஏன்னா நிறைய வேலை கிடக்கு. அதனால் நம்ம விட்டுட்டு ஷோரூமில் விட்டுட்டு நம்ம நடந்து தான் வரணும். ஒரு வழியில் நினைக்கேன். கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குது. பைக்கை வச்சு தான் நம்ம வீடியோ போடுவோம். இப்போ பைக்கு இல்லைனா நம்ம என்ன செய்யணும்னு தெரில. முடிஞ்ச வரைக்கும் நீ உங்களால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எப்படி முடியுமோ அப்படி வீடியோ போடுவேன். பார்த்துருக்கோங்க, நம்ம வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கான தான் இவ்வளோ வீடியோ போடுறேன். நம்மளும் ஷோரூமுக்கு வந்தாச்சு. பார்த்துருங்க, உள்ளே போய்ட்டு அவங்ககிட்ட பேச வேண்டியதான். நானும் அவங்ககிட்ட உள்ளே பேச்சு வெயிட் பண்ணி உட்காந்துருந்தேன். அவங்க எனக்கு ஏதோ ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி சைலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துருங்க, சரி சொல்லிட்டு பைக்கை கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. வேறு வழி இல்லை. நம்ம நடந்தது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். எங்கள் ஊரில் ஒரு பையன் கூப்பிட வரேன்னு சொன்னால் பார்த்துருக்காங்க. அவனுக்காண்டி நம்ம பஸ் ஸ்டாப் போய் வெயிட் பண்ணுவோம். நானும் நடந்து போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம தான் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு தெரில, 2 நாள் மழை பெஞ்சி இன்றைக்கி நல்லா வெயில். பார்த்துருங்க, திடீர்னு மே மாதம் மாதிரி ஒரு வெயில் அடிச்சிட்டு என்னென்னு தெரில. புயல் கரையை கடந்துட்டனால இப்படி இருக்கா இல்லை இல்லைன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. பைக் இல்லைனாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னட்ட எது இருக்கோ அதை வச்சு வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்களால் சப்போர்ட் கொடுத்தா தான் எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும். அதனால் ஒன்றுமே பண்ண ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான்